ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷஷ்டி டே 1. இன்றைக்கி கோதுமை பாயசம் செய்ய போகிறேன். அதுக்கு நான் குருணை கோதுமை எடுத்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி 1க்கு 4ன்ற கணக்கில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். அடுத்தது வெல்லம் எடுக்கிறேன். 1:2ன்ற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. 350 கிராம்ஸ் குருணை எடுத்திருக்கேன். அதுக்கு 700 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு உருக்க போகிறேன். மீன்வைல் நான் கொஞ்சம் தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் கொதிக்க வச்சதை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ விசில் அடங்கிருச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்திருக்கு. அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துறேன். கூடவே நம்ம காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறேன். பாயசத்துக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த வேக வச்ச கோதுமையும் அந்த வெல்லமும் நல்லா ஒரு 10 to 20 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த வெல்லத்தோட பச்சை வாசம் போய் அந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சேர அந்த வெல்லமும் அந்த நம்ம வேக வச்ச கோதுமையும் நல்லா வெந்து நல்லா கலந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். நீங்கள் தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 2லேருந்து 3 தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே தேங்காய் பால் பவுட்ரு தான் யூஸ் பண்ணுறேன். கோகோனட் பிராண்டோட தேங்காய் பால் பவுடர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ அது நான் 250 ml கப்பில் கிட்டத்தட்ட 1.5 கப் எடுத்து மிக்ஸ் பண்ணி திக்கான பாலாக நான் பாயசத்தில் சேர்த்துறேன். கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்துங்க. அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துனதும் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுட்டு ஒரு பேன் வச்சு நெய் ஊற்றி சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் பீசஸை ஃப்ரை பண்ணி நம்ம பாயசத்தில் சேர்த்துறேன். இப்போ நல்ல அரோமேட்டிக்கான டேஸ்டியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அம்மா இது கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்காக பேக் பண்ணுறாங்க. எங்களால் முடிஞ்ச மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நாங்கள் பிரசாதம் செஞ்சு கொண்டு போகிறோம். அங்கே நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.